ஜெம் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம். இன்று 22ஆம் தேதி ஜூலை மாதம் 2024 ஆடி மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பிரதமை மாலை 3 மணி 10 நிமிடம் வரை. அதன் பிறகு திதியை திதி. திருவோண நட்சத்திரம் முழுவதுமாக இருக்கிறது. யோகம் அமிர்த யோகம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிமை அப்படிங்கிற ஒரு திதியை சொல்லிட்டு எதுவுமே பண்ணக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது சார். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த திதி அந்த பக்கமும் இல்லாமல் இந்த பக்கமும் இல்லாமல் முதல் திதியாக வருது. அதனால் பார்த்தீங்கன்னா அதில் மனசு வேவரிங்காக இருக்கும், எடுக்கிற முடிவு தவறாக இருக்கும். அதனால் இந்த திதியில் ஏதோ செய்யாதீங்கன்னு சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் மாதிரி காட்டுறாங்க. அப்படி கிடையாது. இதில் சாதாரணமான ஏற்கனவே செஞ்சிட்ருக்க முயற்சிகளை தொடர்ந்து செய்யலாம். இன்றைக்கி திருவோணம் நட்சத்திரம் பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரம். அதில் விரதம் இருக்கவங்க இன்றைக்கி இருக்கலாம். மேஷராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் வந்துடுச்சு. 9லேருந்து 10ஆம் இடத்துக்கு வந்தாச்சு. 10ல் சந்திரன் வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும், எல்லாமே நல்லா நடக்கும். உங்களுடைய ஆஃபீஸ் அலுவலகத்துலேயும் சரி, நீங்கள் வேலை பார்க்குற அந்த தொழில் நிறுவனத்துலேயும் சரி, எங்கே இருந்தாலும் உங்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்பணிந்து நடக்கும் நண்பர்கள் இன்றைக்கி ரொம்ப அருமையாக உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்க போகிறது. அதே சமயத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டோம். அப்படி பார்த்தீங்கன்னா அது இன்றைக்கி பண்ணதில்லை. ஏற்கனவே நீங்கள் ஸ்டெப் எடுத்து வச்ச எல்லா முயற்சிகளும் இன்றைக்கி நல்ல பலன்களை கொடுக்க போகுது. அதுக்குண்டான தகவல்கள் நிச்சயமாக இன்றைக்கி உங்களை சேரும். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பயிற்சியில் ரொம்ப குதூகலமாக இருக்கீங்க. 11ஆம் இடத்தில் சனி. 11ஆம் இடத்துல சனி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல தன லாபம் இருக்கும். பணம் வரல சார், எனக்கு பணம் ரொம்ப கஷ்டம் சார்னு சொன்னீங்கன்னா அது உண்மையாக இருக்காது. ஏன்னா 11ஆம் இடத்து சனி அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கார். இது மாதிரி எல்லா கிரகங்களும் மற்ற எல்லா கிரகங்களை விட சனி, சூரியன், சந்திரன் இது மாதிரியான கிரகங்கள் 3, 6, 11 ஆகிய இடங்களில் இருக்கும்போது ரொம்பவும் அதிகமான பலன்களை நல்ல பலன்களை தருவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனலாபம், தானிய லாபம், விவசாயிகளாக இருக்கவங்களுக்கு தானியத்தில் நல்ல மகசூல், நல்ல வருமானம் இதெல்லாம் இருக்க போகிறது. அதே சமயம் பெண்களால் நல்ல அனுகூலமான நல்ல பலன்கள் கிடைக்கும். இப்போ சனி பகவான் எப்படி பிளான் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னாக்கா சகோதர சகோதரி வகையில் சகோதரிகள் இந்த சொத்து கேட்குறதுல கொஞ்சம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க. அதில் பிரச்சனைகள் இருந்துச்சு அவங்களால சகோதரிகளால் அப்படின்னா இன்றைக்கி உட்காந்து அது சம்பந்தமாக நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னா எப்போவுமே சரி எந்த ஒரு பிரச்சனையுமே உட்காந்து பேசினால் அது நல்ல தீர்வை தரும். ஆனால் யாரும் உட்கார்றதில்ல. ப்ரெஸ்டீஜ் நானா நீயாங்கிறது அதெல்லாம் இன்றைக்கி விட்டுட்டு உட்காந்து சமாதானம் பேசுனீங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த ஒரு முயற்சிகளுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். மேஷராசியில் எப்போவுமே கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி வரும். இருந்தாலும் அதையும் கட்டுப்படுத்திக்கிட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பலன்களுடைய சதவீதம் பார்த்தீங்கன்னா 75% சொல்லலாம். ரிஷபராசிக்கு அது சந்திராசிரமம் முடிஞ்சிருச்சு. அதுவே ஒரு பெரிய விஷயம். இருந்தாலும் சந்திராசிரமம் உங்களை ஒன்றும் பெரிய அளவில் பாதிச்சிருக்காது. ஏன்னா சந்திரன் உங்கள் ராசியில் உச்சமடைகிறதுனால அந்த ராசி மேலே அவருக்கு ரொம்பவும் இது உண்டு, அன்பு உண்டு, அன்பு ஜாஸ்தி. அதனால் உங்களுக்கு அதிகமான பாதிப்பு இருக்க வாய்ப்பு இல்லை. 9ஆம் இடத்து சந்திரனால் என்னன்னு கேட்டிங்கன்னா தேவையற்ற ஒரு மேலதிகாரிகள்கிட்ட அல்லது கூட வேலை செய்கிறவங்ககிட்ட அல்லது கூட வேலை செய்கிற பெண்கள்கிட்ட இதெல்லாம் தேவையில்லாத ஒரு பயம் ஒரு மாதிரி வைத்த கலக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா இது இப்படி இருக்குமோ அது அப்படி நீங்களாக கற்பனை பண்ணிக்கிட்டு தேவையில்லாத ஒரு பயத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிறீங்க. அதேமாதிரி நன்றி கடன், அப்புறம் அந்த கடன் இந்த கடன் சொல்லி ஒரு அந்த மாதிரியான கடமை உணர்ச்சியில் நீங்கள் கட்டுப்பட்டு சில விஷயங்களை இன்றைக்கி பண்ண வேண்டியிருக்கும். அவங்களுக்கு பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி கூட இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப வேண்டிய சொந்தக்காரர்கள் அந்த மாதிரி உங்களை கம்பல் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. அதுலேருந்து நீங்கள் தான் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சனி. சனி 10ல் இருக்கலாமா? சூப்பர் தான், நல்ல இடம். ஏன்னா தொழில் மாற்றங்களை நிச்சயமாக கொடுப்பார். இடமாற்றம், தொழில் மாற்றம் இதெல்லாம் ரொம்ப தாராளமாக கொடுக்கக்கூடிய ஆள். என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் ஜாஸ்தி இருக்கும் சார். இந்த 10ஆம் இடத்து சனியில் இருக்கும் பார்த்தீங்கன்னா தன லாபம் அபரிமிதமாக இருக்கும். ரொம்ப அருமையான நல்ல நேரம். இதில் புது முயற்சிகள்லாம் நீங்கள் எடுக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு தான் சந்திராஷ்டமம் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி நீங்கள் புது முயற்சிகள், புது ஸ்டேட்டஸ்க்கு ஏதாவது நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வெளிநாட்டு முயற்சி, வெளிநாடு, வெளி மாநிலம் இதுக்கெல்லாம் மாறி போகணும் அப்படின்னு நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா இன்றைக்கி அதுக்குண்டான முயற்சிகளை நீங்கள் நிச்சயமாக எடுக்கலாம். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு
ரொம்ப அருமையான நேரம். கேதுவும் அது அங்கேயே வந்து உங்களுக்கு கன்னியா ராசியில் இருக்கிறதுனால பெண் வாரிசு தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண் அதாவது புத்திரபாக்கியம் சம்மந்தமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பெண் குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆக மொத்தம் உங்களுக்கு வந்து இன்றைக்கி 80% நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. மிதுன ராசியில் வந்து சொல்லியிருக்கேங்க, மிருகசீரிஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், அதிலே வந்து பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. இதே வந்து திருவாதிரை நட்சத்திரம் வந்து கொஞ்சம் கோபகார நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் தன வரவு கொஞ்சம் அவங்களுக்கு கம்மியாக தான் சார் இருக்காது. ஏன்னு தெரியல. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வந்து அந்த நட்சத்திரத்தில் மிகப்பெரிய பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள் இவங்களாம் பார்க்கறது ரொம்ப அபூர்வம். வெளி மாநிலத்தில் வெளி நாட்டில் இருப்பாங்களோ அது தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தன்னுடைய கோபத்தாலும் தன்னுடைய வேகத்தாலும் தன்னுடைய முயற்சிகளை கெடுத்துக்கொள்வார்கள். அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் உங்களையே நீங்கள் சுயபரிசோதனை பண்ணிக்கிட்டு மாற்றிக்கணும். ஆனால் உங்களுக்கு வந்து இன்றைக்கி மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமன்னொடனே எல்லாம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் உட்கார வேண்டியதான், உட்கார வேண்டியதே இல்லை. உங்களுடைய ஆஸ் யூஷுவல் ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. அதை மாற்றமே வேண்டாம். ஏன்னா ஏதாவது புதுசாக வாக்கு கொடுக்கறது, நான் அதை பண்ணித்தரேன், இது பண்ணித்தரேன், அவங்களுக்காக கையெழுத்து போடுறது, அவங்களுக்காக ஜாமீன் நிற்கிறது, இதெல்லாம் இன்றைக்கி கூடாது. எதுவுமே பண்ணக்கூடாது. பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையில் கொண்டு போய்விடும். ஏன்னா 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மூளையை பிளாக் அவுட் பண்ணிடும். அப்படியே வேலை செய்ய விடாது, எந்த முடிவையும் சரியாக எடுக்க விடாது. அதனால தான் நாங்கள் வந்து சந்திராஷ்டத்தும் போது எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். சனி வந்து உங்கள் ராசிக்கு 9ல் இருக்கிறார். அவர் இருக்க போகிறார், இன்னும் 1.5 வருஷம் 2 வருஷம் கிட்டத்தட்ட அங்கேயே தான் இருக்க போகிறார். அந்த 9ஆம் இடத்து சனினால் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் வரலாம். அதை விட உங்களுடைய தகப்பனார் வகை மருத்துவ செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டில் சனி உட்காரும்போது உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான பேரு புகழ் எல்லாமே கொஞ்சம் குறையும். உங்கள் பேரை சொல்லி அடுத்தவங்க பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுதான் நடக்கிற நிஜம். எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சிடுச்சு. அஷ்டம சனியில் பிழப்பே இல்லை சார், அப்படி சார், இப்படி சார் நிறைய பேர் பிரச்சனையாக இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் தான். நல்லா வேலை கிடச்சிருச்சு, நல்லா உழைக்கிறீங்க. அந்த உழைப்புக்கான பலன் 9ஆம் இடத்து சனி கொடுக்குமா அப்படின்னா அது கொடுக்காது. அதை வந்து அவாய்ட் பண்ணும். உங்கள் பேர் சொல்லி அடுத்தவங்க தான் புகழடைவாங்களே தவிர உங்களுக்கு அந்த பேர் வருமா அப்படிங்கிறது தெரியல. அதே சமயம் வந்து உங்களுக்கு வேறு வேறு இடத்துலேருந்து புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். 10ஆம் இடத்துல வந்து அது ஒரு அருமையான 9ஆம் இடத்து சனியினுடைய நல்ல பலன். ஆக மொத்தம் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நன்மைக்கான சதவீதங்கள் 75% சொல்லலாம். கடகராசியில் பார்த்தீங்கன்னாக்கா புனர்பூசம், பூசம், ஆயில்யம். பூசம் வந்து சனியோட நட்சத்திரம். அந்த சனியோட நட்சத்திரத்தில் இருக்கவங்க கொஞ்சம் கருத்த மேனியில் இருப்பாங்க, கொஞ்சம் கருப்பாக தான் இருப்பாங்க. சனியுடைய ஆதிக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் கருப்பாக தான் இருப்பாங்க. ஒரே ராசி கடகராசி, அந்த ராசிக்கு அதிபதி சந்திரன். அந்த சந்திரன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு 7 இருக்கார். 7 வந்து எல்லா விதமான நன்மைகளையும் கொடுப்பாரு. ஆனால் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் எப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். பேசிக்கலி வந்து சனி வந்து மந்தன் சொல்கிறதுனால மந்தனுடைய குணங்கள் அவங்கக்கிட்ட இருக்கும். அதே சமயம் ஒரு வேலை அப்படின்னா ஃபுல்லாக இறங்கி நல்லா செய்யக்கூடியவங்க இந்த கடகராசிக்காரர்கள். இந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்போ வந்து அஷ்டமத்தில் சனி, 8ல் சனி, அது கொஞ்சம் பிரச்சனை தான். ஆனாலும் இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் வந்து சனியோட நட்சத்திரம் இல்லைங்களா, அதனால் அவங்களுக்கு அதிகமான பாதிப்பை தரமாட்டார். தன்னுடைய நட்சத்திரமாச்சு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கன்சிடரேஷன் இருக்கலாம். ஆனால் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கி வந்து உங்களுடைய பார்ட்னர், அதாவது இது வரைக்கும் நீங்கள் பழைய பார்ட்னரோட போராடிட்டு இருந்தீங்க, இவன் வந்து வேலையே செய்யாமே வந்து லாபத்தை மட்டும் பங்கு கேட்குறான், இந்த மாதிரியான பிரச்சனைகளை இருந்தவனை எடுத்துட்டு வேறு பார்ட்னர்ஷிப் மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நீங்கள் இன்றைக்கி வருவீங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்து சந்திரன் வந்து வாழ்க்கை துணை வகையில் வந்து பல நல்ல பலன்களை கொடுப்பார். புதுசாக கல்யாணம் ஆகணும், அது கல்யாணத்துக்கு பார்த்துட்ருக்காங்க, கல்யாணத்துக்கு பார்த்துட்டு வந்து பார்த்துட்டு போனாங்க அப்படிங்கிறது நல்ல ஒரு தகவல்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது. ஆனால் என்ன ஒன்று இந்த அஷ்டம சனி ஒன்று தான் உங்களை பயமுறுத்துது. அது நீங்கள் ரொம்பவும் பயந்துக்க வேண்டாம். அஷ்டம சனி வந்து எடுத்த உடனேலாம் வந்து கத்தி எடுத்துட்டு கிளம்பிட மாட்டார், பொறுமையாக தான் செய்வார். அவர் வந்து அவருடைய ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகும். இந்த இயர் எண்டு வரைக்கும் அவர் அவ்வளோ பெரிய சிவியர் ஆக்ஷன் அஷ்டம சனிக்காக எடுக்க மாட்டார். கவலையே படாதீங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஃபியூச்சர்ஸ், நல்ல ஒரு விஷயங்கள்லாம் மாற்றங்கள்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து தொடர்ந்து உங்களுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டே வரணும். உங்களுக்கு வந்து நல்ல பலன்களுடைய பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 65லேருந்து 70% நிச்சயமாக இருக்குது. சிம்மராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன். சந்திரன் 6ல் இருந்தால் ரொம்ப அருமையான நல்ல பலன்கள். ருணரோக சத்ருன்னு சொல்லுவோம். ருணம்னா கடன், ரோகம்னா வியாதி, சத்ருனா எதிரி. இந்த 3த்துலேயுமே சந்திரன் உட்காந்து நல்ல பலன்கள் அவங்களுக்கு வந்து அந்த பர்சன்ஸுக்கு வந்து நல்ல ஒரு அறிவுரையாக சொல்லி விலக்கிடுவார்.
உங்களுடைய பாதையிலேருந்து எதிரிகளை விலக்கிடுவார். நீங்கள் போராடி தான் ஜெயிக்கணும்னு இல்லை. இன்றைக்கி வந்து சாதாரணமாக நீங்கள் அவங்கள கண்டுக்காமல் போனீங்கனாலே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும். அதே சமயம் பெரிய பெரிய வியாதி இருக்குது, எவ்வளோ பிரச்சனை அவ்வளோ பிரச்சனை நீங்களாக நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் இன்றைக்கி சால்வ் ஆகிடும், சரியாக போயிடும். 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால உங்களுடைய வாய் கொஞ்சம் பிரச்சனை வரும் சார், வாயால் பிரச்சனை வரும். ஏன்னா நீங்களே குடும்ப சனி, கலக சனிலாம் சொல்லுவாங்க. அதை அந்த கண்டக சனின்னு சொல்லுவாங்க. கண்டக சனினா கண்டாலாம் கிடையாது, குடும்பத்திலே சண்டை. எப்படின்னா நீங்கள் பேசுகிற பேச்சு உங்களுக்கு எதிராக வந்து நிற்கும், அது மாதிரி குழப்பமாக பேசிடுவீங்க. குடும்பத்தில் வந்து கலக்கங்கள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுடைய பேச்சு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும்னு நான் சொல்லலாம். ஆனால் அது நடக்குமா அப்படின்னு தெரியல. நீங்கள் தான் உங்களுடைய பேச்சை வந்து இந்த சிறுசிறுன்னு பேசுகிறது அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ நடைபெறும். பேச்சு அந்த சாதாரணமாக நார்மலாக பேசிட்டிங்கனாலே போகிறோம், அப்படி வராது. அவங்க ஒன்று கேட்பாங்க, கணவரோ அல்லது மனைவியோ இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கவங்க வந்து ஏதோ ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வேறு பதில் தான் சொல்லுவீங்க. அந்த மாதிரியான பாதிப்புகள்லேருந்து உங்களுக்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியான ஒரு வழி சொல்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு, அனுமன் வழிபாடு. சனிக்கிழமை தவறாமல் போய் நீங்கள் ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணுங்கள். தரிசனம் பண்ணிவிட்டு துளசி மாலை வாங்கி சாத்துங்க. உங்கள் நட்சத்திரம், அதாவது மகம், பூரம், உத்திரம், இந்த நட்சத்திரங்கள் சிம்மராசியில் வருது. அவங்க அந்த நேரத்தில், அதாவது சனிக்கிழமையில் வெண்ணெய் வாங்கி சாத்துறது சனி பகவானுக்கு ஒரு பிரீத்தியான ஒரு. ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் வாங்கி சாத்தும் போது ஆஞ்சநேயரோட நண்பர் தான் வந்து சனீஸ்வரன். அதனால் அவர் வந்து நல்லது பண்ணுவார். மொத்தத்தில் இவங்களுக்கு இன்றைய நன்மைக்கான சதவீதம் பார்த்திங்கன்னா 60லேருந்து 65%. கன்னிராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன். சந்திரன் 5ல் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து புதுசாக ஏதாவது தேடி போய் முயற்சி பண்ணலாம் சார். அவர் ஒரு வேலையாக போகிறேன் அப்படின்னா இன்றைக்கி அதனுடைய வெற்றிக்கான சதவீதம் ரொம்ப கம்மியாக இருக்கும் சார். தடங்கல்கள் வரும். ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். அதில் வந்து சந்திரன் உட்காரும்போது உங்களுக்கு சில குழப்பங்கள் வரும். இப்படியா அப்படியா, நம்ம சொல்கிறது நல்லதாக இருக்குமா கெட்டதாக இருக்குமாங்கிற ஒரு குழப்பங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லது. சனி 6ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எதிரிகளே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். உங்களுடைய வேலை செய்கிற இடத்துலையும் ஆகட்டும், வீட்டு பக்கத்தில் ஆகட்டும், எதிரிகள்லாம் அடங்குவாங்க அல்லது உங்களை விட்டு வேலைக்கு போயிடுவாங்க. 6ஆம் இடத்து சனி வந்து அவங்கள உண்டில்லைன்னு ஆக்கி உங்கள் பாதையிலேருந்து நிறுத்திடுவாங்க. அது ஒரு நல்ல விஷயம். அதே சமயம் வந்து உங்களுக்கு புதுசாக ஏதாவது எதிரிகள் வர மாதிரி இருந்தாலும் உங்களுடைய நல்ல குணம், கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா அஸ்தம், சித்திரை இந்த நட்சத்திரக்காரர்கள், உத்தர நட்சத்திரம் கொஞ்சம் கஷ்டம். என்கிட்ட அவங்க கோபத்தில் ஏதாவது பேசிடுவாங்க, அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஆனால் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் வந்து சந்திரனோட அதிகத்தில் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து சாதாரணமாக பேசுகிறது தான் பிடிக்கும். அதே சமயம் வந்து மற்றவங்களுக்கு ஒரு உதவி, ஒரு கஷ்டம் அப்படின்னா இவங்க முன்னால் இருந்து அதுக்கு சால்வ் பண்ணுவாங்க, அதுக்காக வேலை செய்வாங்க. இவங்களுடைய சௌகரியங்களை கூட அங்கே பார்க்க மாட்டாங்க. அப்படியே ஒரு நல்ல குணம் கொண்ட அஸ்த நட்சத்திரக்காரர்கள் இருக்க இந்த கன்னிராசிக்கு சனி 6ல் இருந்து நல்லது பண்ணுறாரு. அப்போ என்ன ஆகும்னா ருணம், ரோகம், சத்ரு இதெல்லாம் காணாமல் வரும். ருணம் கடன் தீரத்துக்கு உண்டான வழிகளை கொடுப்பார். கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருக்குது, அது உங்களுக்கு வந்து வர வேண்டியிருக்கு, அல்லது உங்களுக்கு பூர்வீகத்தில் பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் வந்து இந்த சனி நல்லா பஞ்சாயத்து பண்ணி சரியான நல்ல முடிவுகளை கொடுப்பார். மேலும் வந்து உங்களுக்கு உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய கேது பகவான் தான் சார் குழப்பார். அந்த கேது பகவானுடைய குழப்பம் தான் இப்போ உங்களுக்கு பெரிய பிரச்சனை. கேதுன்றது வந்து அது ஒரு விதமான சர்பகிரகம். ராகு ஒரு சர்பகிரகம், கேது ஒரு சர்பகிரகம். உங்களுக்கு ராசியில் கேது, 7ஆம் இடத்துல ராகு. இது வந்து சர்பதோஷ அமைப்பு. இப்போ திருமண தடையெல்லாம் வரலாம். இப்போ நினச்சா வந்து உடனே எல்லாம் கல்யாணம் முடிஞ்சிடாது. அதுக்கு பரிகாரங்கள்லாம் நிச்சயமாக உண்டு. நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு கேளுங்க, அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் விரைவில் திருமணம் அமைவது நான் சொல்கிறேன். துளாராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன். சந்திரன் 4ல் இருந்தால் என்ன ஆகும்? கொஞ்சம் பணம் விரயமாகும் சார். தேவையில்லாத பொருட்கள்லாம் வாங்கிட்டு அதை என்னடா இது வாங்கிட்டோமே அப்படின்னு உட்காந்து ஃபீல் பண்ண போகிற ஒரு மோசமான நாள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, யார் மேலே நம்பிக்கை வைக்கலாம், நம்பி இந்த வேலையை செய்யணும், இந்த வேலையை உங்ககிட்ட கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் அதெல்லாம் இன்றைக்கி வரும். ஒரு எல்லாரையும் யாரை பார்த்தாலும் ஒரு அவநம்பிக்கையாக தோணும். இது சரியாக வராது, இவன் வேலைக்கு சரியாக வர மாட்டான். நீங்களே வந்து ஒரு முடிவெடுத்து குழம்ப போகிற ஒரு குழப்பமான நாள்னு சொல்லலாம். துளாராசிக்காரர்கள் எப்போவுமே வந்து நியாயமாக நடந்துக்கிறவங்க தான், நல்ல நேர்மையான நாட்கள் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் அவங்களுக்குமே இந்த 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம சந்திரன் வந்து கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டுருவார். எப்படி சந்திராஷ்டமம்னா 8ல் சந்திரன் இருந்தால் அந்த சந்திராஷ்டமம், இப்போ 4ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் அது அர்த்தாஷ்டமம். 8ல் பாதி 4ல் சந்திரன் வரும்போது அந்த குழப்பத்தை அவங்களுக்கு ஏற்படுத்துவார். 5ஆம் இடத்தில் சனி 5ல் இருந்தால் என்ன சாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
மனைவி மக்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு வேறு தேசம் போகிற மாதிரி இருக்கும், அல்லது வேறு ஸ்டேட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். வேலை சம்மந்தமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய துறை ரீதியான ஒரு பயணமாக இருக்கலாம், இல்லை வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம். அந்த மாதிரி உங்கள் மனைவி மக்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க மாதிரி இருக்கலாம். ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் ஒரு சிலருக்கு இன்றைக்கி ஏதாவது ஒரு துக்கம் சம்மந்தப்பட்ட செய்திகள் வரலாம் இன்றைக்கி. ஏன்னா அந்த ஒரு அமைப்பு இன்றைக்கி இருக்குது. 4ஆம் இடத்துல சந்திரன் உட்காந்துருக்கு, 5ஆம் இடத்துல சனி இருக்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு உறவினை பற்றியோ இல்லை ஏதோ அந்த துக்க செய்தி இன்றைக்கி வரலாம். எல்லாருக்கும் சொல்ல, ஒரு சிலருக்கு வரலாம். அப்படி இருக்கக்கூடிய இந்த துளாராசிக்காரர்கள் இன்றைய பலன் வந்து சதவீதம் 65லேருந்து 70% சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பார்த்தீங்கன்னாக்கா விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் வருது. இந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய். அதே சமயம் இந்த விருச்சிக ராசியில் சந்திர பகவான் வந்து நீசமாறார். 20% தான் பலம் இருக்கும். ஆனாலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள், பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் தாய் மீது அதிகமான பற்று கொண்டவர்களாக இருப்பாங்க. முன்கோபம் இருந்தாலும் அந்த கோபம் நியாயமான ஒரு கரெக்டான கோபமாக இருக்கும். அதே மாதிரி பழி தீர்க்கிற மாதிரியான கோபங்கள் இருக்காது. அந்த பகையெல்லாம் மனசுலேயே வச்சுக்கிட்டு இவங்க வெஞ்சன்ஸில் வச்சுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3ஆம் இடத்தில் சந்திரன். சந்திரன் 3லும் இருக்க நல்ல ஒரு அருமையான நாள்னு சொல்லலாம். எந்த ஒரு சக்ஸஸ், ஒரு வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணம் இருந்தாலும் அந்த பயணம் மிக அருமையான வெற்றியை இன்றைக்கி தரப்போகிறது. தைரியமாக நல்ல முடிவுலாம் எடுப்பீங்க சார், தைரியமாக பேசுவீங்க, தானே பேசுகிறோம் அப்படிங்கிற. ஏற்கனவே வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் பேசுகிற பேச்சு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அதிகாரமாகவும் ஒரு உறக்கவும் பேசுவாங்க. அப்படிப்பட்டவங்க இன்றைக்கி 3ஆம் இடத்துல சந்திரன் இன்னும் உறக்க நல்லா பேசுவாங்க. அப்படி பேசக்கூடிய பேச்சும் கரெக்டாக இருக்கும். பெண்களால் நல்ல அனுகூலம் இருக்கும். தாயாளாகட்டும், மனைவி வகையில் இருக்கட்டும், சகோதரர்கள் இருக்கட்டும், இல்லை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சக ஊழியர்களாகட்டும், யாராக இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பல அனுகூலமான உதவிகளை செய்ய முன் வருவார்கள். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி. சனி வந்து 8ல் இருந்தால் அஷ்டம சனின்னு சொல்கிறோம். சனியே 4ஆம் இடத்துல இருந்தால் அர்த்தாஷ்டம சனி. அப்போ அஷ்டம சனியில் பாதி தொல்லைகளை இவர் நிச்சயமாக தருவார். அதில் என்ன மெயினானு கேட்டிங்கன்னா, ராசியிலே 12 ராசியில் 4வது ராசி வந்து தாய், 9வது ராசி வந்து தகப்பனார், 3வது ராசி வந்து சகோதரர்கள், 7ஆம் ராசி வந்து மனைவி, 5ஆம் ராசி வந்து புத்திரர்கள். இப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த 4ஆம் இடத்துல சனி வரும்போது என்ன ஆகுதுன்னா, தாய் வகை மருத்துவ செலவுகள் வரலாம். அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். வந்து நீங்களே கூட பார்த்தீங்கன்னா வேலை நிமித்தமாக அவங்கள விட்டுட்டு பிரிகிற மாதிரி இருக்கலாம். வெளிநாடு போகிற வாய்ப்பு வரும். அப்போ அம்மாவை விட்டுட்டு தான் நான் போய் ஆகணும், இல்லை நான் அம்மாவை கூப்பிட்டு போவேன் அப்படின்னா அவங்க கம்பெனிலாம் ஒத்துக்கிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வரத்துக்கு இந்த அம்மாவுடைய ஹெல்த் நல்லா இருக்கணுமே. அதனால் அந்த ஹெல்த்து கொஞ்சம் நீங்கள் தாயாருடைய மருத்துவ செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் நீங்கள் இன்றைக்கி பார்த்துக்கிறது நல்லது. ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி 80% மேல் நல்ல பலன்கள் நிச்சயமாக நடக்கும். தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன். 2ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சிகளில் கொஞ்சம் பேக் இருக்கும். அதாவது ஒன்றும் சரியாக இல்லை, போனேன் எல்லாம் இந்த முயற்சி பண்ணேன், அந்த முயற்சி பண்ணேன், எல்லா முயற்சி பண்ண வேலைக்கு ஆகலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு முனகல்கள் இன்றைக்கி இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, சிலரை நீங்கள் நம்பியிருப்பீங்க. இவன் தான் நமக்கு எல்லாம், இல்லை இவங்க தான் நமக்கு எல்லாம், அவன் வந்து நமக்காக உயிரையே கொடுப்பான், அதுவே செய்வான்னு நினச்சிட்டு இருந்த உங்களுக்கு இன்றைக்கி அந்த மாதிரி நபர்களுடைய உண்மையான முகம், ஸ்வரூபம் தெரிய ஆரம்பிக்கும். அதனால் மனசில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கலக்கங்கள் ஏற்படும். இருந்தாலும் இவ்வளோ தானே, இதை போய் நம்மள பெரிய ஆளாக நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த 2ஆம் இடத்து சந்திரன் வெளிச்சம் போட்டு அவங்களெல்லாம் காட்டிடுவார். அதேமாதிரி 2ல் சந்திரன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பணம் நஷ்டமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த பண நஷ்டத்தை வந்து நீங்கள் எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் போகும்போது பணமே எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறது நல்லது. அதே சமயம் உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துல சனி உட்காந்துருக்கே, சனி 3ல் இருக்கும்போது அதீதமான தைரியத்தை கொடுக்கும். அது அவர் வந்து உங்களுடைய போஸ்ட்லேயே வந்து வேறு இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலை போகலாமா, தைரியமாக முடிவு எடுக்கலாம். உங்களுக்கு அந்த தைரிய ஸ்தானத்தில் வந்து 3ஆம் இடத்துல உட்கார்ந்தா இருப்பாருங்க சனி. அது ரொம்ப நல்ல பலன். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7 சனி முடிஞ்சிருச்சு. அதனால் நீங்கள் தைரியமாக நல்ல முடிவுகள் எடுக்கலாம். வேறு வேலை போகணும், வேறு தொழில் ஆரம்பிக்கணும், இந்த தொழிலில் வந்து எனக்கு வேலைக்கே வந்து நான் கார் வாங்கலை, பங்களா வாங்கலை, அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கவங்க புது தொழில் ஆரம்பித்து அதில் வந்து சாதிக்க முடியும்னா தாராளமாக இன்றைக்கி அதுக்குண்டான நல்ல முடிவுகளை நிச்சயமாக நீங்கள் எடுக்கலாம். பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்களுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு. அந்த குரு வந்து உங்களுக்கு 6ல் உட்காந்துருக்கார். 6ஆம் இடத்துல குரு போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வியாதி,
உங்களுக்கே தேவையில்ல தெரியும். நான் தேவையில்லாத வியாதியெல்லாம் இருக்கிறதா நீங்களே நினச்சிக்குவீங்க. அது சில பேருக்கு அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பா அமைப்பதற்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு தனுசு ராசிக்காரர் இருக்கார். அவருக்கே வந்து சாதாரணமா தான் இருந்தார். அவருக்கு திடீர்னு வந்து இருதயத்தில பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அது அந்த ஜாதகத்த எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அது வந்து 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவால வந்த ஒரு பாதிப்புன்னு தெரிஞ்சது. அதனால குருவினுடைய பாதிப்புலேருந்து நீங்க உங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஆலங்குடியில இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திய போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது மிக நல்ல பலன்களை தரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு பொதுப்படையா நல்ல நற்பலன்களுடைய சதவீதம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல பலன் 75% மேல நல்ல பலன்கள் நிச்சயமா நடக்கும். மகர ராசியிலே வந்து சந்திரன் உட்கார்றார். ராசியிலே சந்திரன் உட்காரும்போது என்ன ஆகும்னா, மனக்குழப்பங்கள் கிடைக்கும். இது செய்யலாமா? வேண்டாமா? போலாமா? வேண்டாமா? திடீர்னு போலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இந்த வேலையை கூட நீங்க நிறுத்திட வாய்ப்பு இருக்கு. அதனால இன்னைக்கு அந்த குழப்பத்த தவிர்க்கணும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, மத்தபடி எல்லாமே இருக்கும். சாப்பாடு சுகம், தூக்கம் எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஆனா இந்த குழப்பங்கள் வந்து வேலையிலயும், மத்தபடி தொழில்லயும், பிரயாணங்கள்லயும் வராம நீங்க பார்த்துக்கணும். 2வது மெயினா வந்து மகர ராசிக்காரர்கள் வந்து திருப்பதி 7 வெங்கடாஜலபதியை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது மிக நல்ல அருமையான திருப்பங்களை தரும். அதே சமயம் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியால வந்து அபரிமிதமான பணம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பணம் நிறைய வரும். ஆனா வந்து 2ஆம் இடத்துல இருக்க சனி வந்து அந்த பணம் வந்த வழியே அப்படியே போற மாரி பார்த்துக்குவார். ஏன்னா 2ஆம் இடத்துல பாத சனி வந்து குடுத்து கெடுக்கும். பாதத்துல இருக்க பாதம்னா நம்ம பாதம்னா அது அந்தனோட 3வது ஆப்புக்கு வந்து பாத சனின்னு வச்சிருக்காங்க. அந்த பாத சனியில இருக்கிறதுனால கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அதாவது தொடையிலிருந்து ஆரம்பிச்சு பாதம் வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு நிச்சயமா இருக்கும். அந்த கால்ல வலிக்கிறது, மூட்டு வலி, பாதத்துல வலி, பாத எரிச்சல், அந்த ஆணின்ற அந்த மாரி ஒரு திக்கா வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து இந்த பாத சனி நேரத்துல வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆக மொத்தம் மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நற்பலன்களுடைய சதவீதம் பார்த்தீங்கன்னா 70% சொல்லலாம். கும்பராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன். இந்த கும்பராசி பத்தி சொல்லணும் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, கும்பத்தில் தேங்காய் வச்சு முடிகிறாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு அமைப்புள்ள ஒரு ராசி இந்த ராசி. அதனால இந்த ராசிக்காரர்கள் வந்து குடத்திலிட்ட விளக்கா தான் இருப்பாங்க. அந்த குளத்துக்குள்ள ஒரு விளக்க வச்சுட்டா வெளிச்சம் தெரியல. அந்த மாதிரி இவர்களுடைய திறமையும் பழக்க வழக்கங்களும் வெளியில யாருக்குமே தெரியாது. யாரோட இவங்க பழக மாட்டாங்க. அடிச்சு சொல்ல முடியாது. ஏன்னா கும்பராசி கும்ப லக்னக்காரர்கள் வந்து சனியோட ஆதிக்கத்துல வராங்க. அவங்கள வந்து சுறுசுறுப்பா இருக்க சொன்னாலும் கொஞ்சம் கஷ்டம் தான். அவங்களால சுறுசுறுப்பா இருக்க முடியாது. ஏன்னா சனியினுடைய ரொம்ப பிடிச்ச வீடு கும்பராசி. அப்படிப்பட்டவங்களுக்கு இன்னைக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம். 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இதெல்லாம் வந்து மறைவு ஸ்தானம். அந்த ஸ்தானத்துல வந்து சந்திரன் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு தேவையில்லாத ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் வரும் இன்னைக்கு. அதெல்லாம் நீங்க தவிர்க்கலாம். அதுமாரி எந்த ஒரு வேலைக்கு போனீங்கனாலும் டக்குன்னு முடியாது. அது இன்னைக்கு போறது, நாளைக்கு முடிக்கிற மாரி இன்னைக்கு எடுத்துக்கிட்டே போகும். இந்த 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிற வரைக்கும். 2ஆம் அதுவே போக உங்களுக்கே இப்போ வந்து ஜென்ம சனி நடக்குது. உங்க ராசியிலேயே சனி உட்கார்ந்திருக்கு. ராசியிலேயே சனி உட்கார்ந்தா என்ன சார் பண்ணும்? குழப்பிக்கிட்டே இருக்கும். ஏதாவது வந்து அதாவது ராசியில வந்து எந்த கிரகம் உட்கார்ந்தாலும், அது ராகு, கேது, செவ்வாய், சூரியன் எது வந்து ராசியில உட்கார்ந்தாலும், அந்த கிரகத்தினுடைய பொறுப்புகள் தவிர்க்கப்படும். அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையிலேயே உங்களுக்கு ஒரு சுணக்கம் வரும். சோம்பேறித்தனம் வந்துரும். என்ன சார் இதெல்லாம் பண்ணணுமா? கட்டாயம் பண்ணியாகணுமா? போணுமா? வரணுமான்னு ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்கள விட்டு உங்கள வந்து வேலைய விட்டு எடுக்கிறதுக்கு உண்டான வழிவகைகள அவங்க கூட இருக்கவங்க செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. இதெல்லாம் தான் சார் 7 சனியில வந்து கஷ்டப்படுத்துது. சனி பகவான் கஷ்டப்படுத்துது. 7 சனியில படாத பாடுபட்டேன் எல்லாம் சொல்கிறாங்களே, இதுதான் காரணம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து 12ஆம் இடத்துல வந்துச்சு. இப்போ 1ஆம் இடத்துல வந்திருக்கு. அடுத்தது 2ஆம் இடத்துக்கு போகும்போது சனி வந்து உங்களுக்கு பாத சனின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி சனியால் இந்த குழப்பங்கள்லாம் வருதோ இல்லையோ, அது வந்து மூளையை பாதிக்கும்போது நம்மளுடைய செயல்பாடுகள் வந்து நிச்சயமாக வந்து ஒரு ரொம்ப ஒன்று சொல்ல அலட்சியமாக போகும். அதுதான் நமக்கு வந்து அந்த 7 சனியுடைய பாதிப்புன்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்களால் எந்த ஒரு அவமானமான ஒரு சொற்களையும் ஒரு செய்கைகளையும் நிச்சயமாக பொறுத்துக்க முடியாது. அதெல்லாம் இந்த 7 சனியுடைய பாதிப்பு தான். பொதுப்படையாக பார்த்திங்கன்னா இன்றைய நற்பலன்கள் அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 55லேருந்து 60% நிச்சயமாக. மீனராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் ரொம்ப அருமையான நல்ல அமைப்பு சார். உங்களை தேடி நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் வரப்போகிறாங்க. தன லாபம் அதிகமாக இருக்க போகிறது. நல்ல சாப்பாட்டு சுகம், தூக்க சுகம் எல்லாமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி பிரயாணம் போனீங்கன்னா ரொம்ப நல்ல அனுபவமாக அது இருக்கும். உல்லாச பயணம் போகிறது அந்த மாதிரியான அமைப்புகளே இன்றைக்கி நல்லாவே இருக்குது. 16ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது லாபம் வரவும்
லாபம் மீன்ஸ் லாபஸ்தானங்கிறதால உங்களை தேடி லாபம் வரும். உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்குது. யாரோ எப்போ கொடுத்த நீங்களே கூட மறந்துட்டுருப்பீங்க. அந்த கடன்லாம் கூட இன்றைக்கி திரும்பி வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் 12ஆம் இடத்துல சனி, 7 சனி ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது என்ன சார் நீங்கள் இப்போ நல்லதாகவே சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னா, நாங்கள் வந்து எப்போயும் உள்ளதை உள்ளபடி தான் சொல்லுவோம். இது இருக்க 12 ராசிக்குமே வந்து அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இது மாதிரி இருக்குன்றலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். அதுலேயே பார்த்திங்கன்னா 7 சனி ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் பிரச்சனைகளை தரத்தான் செய்யும். அது வந்து நிஜம். என்ன சார் பிரச்சனை தரும்? 12ஆம் இடத்துலனாக்கா விரயங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைய பணம் வரவு இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த பணம் எப்படா வருதுன்னு பார்த்துட்டு கொண்டு போகிறதுக்கு நண்பர்கள், உறவினர்கள், மனைவி வகை உறவினர்கள் இந்த மாதிரி ஆட்கள் வந்து தயாராக இருப்பாங்க. ஆனால் இந்த மீனராசிக்காரர்கள் ரொம்ப 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 எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நேரம் இது. மீனராசிக்காரர்கள் வந்து மீன் மாதிரி தன்னுடைய குடும்பத்தை ஒரு கட்டம் வரைக்கும் ரொம்ப அப்படியே போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவர்கள். அவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான சோதனை கட்டத்தில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான்கிட்டேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் வாங்கி கொடுக்கலாம். அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, சனிக்கிழமை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றலாம். 2 எள்ளு தீபம் ஏற்றணும். அது நல்லெண்ணெய், நல்ல அக்பர் நல்லெண்ணெய் வாங்கி அதில் ஏற்றுங்க. சும்மா இந்த தீப எண்ணெயெல்லாம் போட்டு ஏமாத்தாதீங்க. ஏமாந்துடவும் கூடாது. ஏன் அப்படின்னா, அது வந்து நல்லெண்ணெய் கிடையாது. அது வந்து கலப்பட எண்ணெய். நல்ல அக்பர் நல்லெண்ணெய் வாங்கி அதை பார்த்தீங்கனாலே அந்த வாசனையிலே கண்டுபிடிச்சிடலாம். நல்லெண்ணெயில் போட்டிங்கன்னா நல்லதே நிச்சயமாக நடக்கும். இந்த எள்ளு தீபம் போடுறதால என்ன சார் பிரச்சனை, அந்த எள்ளு வந்து எரிஞ்சால் வெள்ளையாகும். அரிசி வந்து நெருப்பில் போட்டிங்கன்னா கருப்பாகும். ஆனால் எள்ளு வந்து நெருப்பில் போட்டிங்கன்னா வெளுத்துரும். அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மேன்மைகள் சேரணும், மென்மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்றதுனால தான் எள்ளை ஏற்ற சொல்கிறாங்க. சரிங்களா? உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65லேருந்து 70% நல்ல பலன்கள் நிச்சயமாக உண்டு. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.